சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் பொது தீட்சிதர்கள் நிர்வாகத்துக்கு உட்பட்டு சிதம்பரம் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ மன் ஆனந்த நடராஜராஜ மூர்த்தியின் பரிபூரண அனுகிரகத்தது ஸ்ரீ சிவகாம சுந்தரியுடன் கூடிய ஸ்ரீ மகா ஆனந்த நடராஜரின் முழுமையான அருளினால் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இது கோயில் நிகழ்வுகள் அனைத்தும் தீட்சிதர்களின் நிர்வாகத்தின் கீழும் முக்கியமாக நடராஜ பெருமானின் தெய்வீக அருளுடனும் நடைபெறுகின்றன என்பதை தெளிவுபடுத்துகிறது. இது சிதம்பரம் கோயிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் தீட்சிதர்களின் பாரம்பரிய பங்களிப்பையும் உணர்த்துகிறது. ஜூன் 30, 2025 அன்று இரவு திங்கட்கிழமை ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 16ஆம் தேதி திருவிசைப்பாவில் தங்கரதத்தில் ஸ்ரீ பிட்சாடனராக எழுந்தருளியுள்ள சிவபெருமானின் கோலத்தை விவரிப்பதாக உள்ளது. இந்த பாடலின் பொருள் பின்வருமாறு: முக்தர் முதுபகலே வந்து என்றன் இல்புகுந்து பத்தர் பலியிடுக என்றெங்கும் பார்க்கின்றார். சித்தர் கணம் பயிலும் தில்லைச்சிற் ரம்பலவர் கைத்தலங்கள் வீதி நின்று ஆடுங்கால் நோக்காரே. பொருள்: முக்தர் முதுபகலே வந்து என்றன் இல்புகுந்து உலகப்பற்றுகளற்ற பிறவி பிணியருந்த பெருமான் பிட்சாடனர் கோலத்தில் உள்ள சிவன் நடுப்பகலில் என் வீட்டிற்கு வந்து பத்தர் பலியிடுக என்றெங்கும் பார்க்கின்றார். பக்தர்களே பிச்சையிடுங்கள் என்று பல திசைகளிலும் நோக்குகிறார். சித்தர் கணம் பயிலும் தில்லைச்சிற் ரம்பலவர் சித்தர்கள் நிறைந்த தில்லை சிதம்பரம் சிற்றம்பலத்தில் வீற்றிருக்கும் அந்த நடராஜ பெருமான் கைத்தலங்கள் வீதி நின்று ஆடுங்கால் நோக்காரே. தம் திருக்கரங்களால் கலைத்துளைகளைப் போல வீதியில் நின்று ஆடும்போது அப்பக்தியை காணாமல் வேறு எதையும் நோக்கவில்லையே. இங்கு பிட்சாடனர் கோலத்தில் வரும் சிவபெருமான் பக்தர்களிடம் பிச்சை கேட்டு வருகிறார். ஆனால் அவர் வெறும் பிச்சைக்காரராக இல்லாமல் தானே சிற்றம்பலத்தில் நடனமாடும் பரம்பொருள் என்பதை உணர்த்துகிறது. மேலும் அடியவர்களின் பக்தியையும் அவர்களது அர்ப்பணிப்பையும் மட்டுமே அவர் நோக்குகிறார் என்பதை இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. இது பக்தியின் மேன்மையையும் இறைவனின் எளிமையையும் ஒரு சேர போற்றுகிறது. தங்கரதத்தில் ஸ்ரீ பிட்சாடனர் வீதி உலா. ஒரு சிறப்பு விளக்கம்: நீங்கள் குறிப்பிட்டுள்ள ஸ்ரீ பிட்சாடனர் வீதி உலாவின் முக்கியத்துவம் மிகவும் ஆழமானதும் தத்துவார்த்தமானதுமாகும். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் தங்கரதத்தில் பிட்சாடனர் எழுந்தருளி வீதி வலம் வருவது ஒரு பெரும் சிறப்பம்சமாகும். பிட்சாடனர் என்ற திருநாமத்தின் சிறப்பு: நீங்கள் குறிப்பிட்டபடி ஈசனுக்கு இல்லாதது என்று எதுவுமே இல்லை. இந்த அகிலத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் உயிர்களும் அவனாலேயே படைக்கப்பட்டவை. ஆனால் அஞ்ஞானம் என்பது உயிர்களிடத்திலேயே ஆன்மாக்களிடத்தே உள்ளது. இறைவன் அஞ்ஞானத்தை தன்னிடத்தில் கொண்டிருக்கவில்லை. மாறாக நம்மிடம் உள்ள அஞ்ஞானத்தை பிச்சையாக பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக நமக்கு ஞானத்தை அருளி முக்தியை நல்குபவனாக விளங்குகிறார். இந்த உயர்ந்த நோக்கத்திற்காகவே அவர் பிட்சாடனர், பிச்சை கேட்பவர் என்ற திருநாமம் பூண்டார். இந்த விளக்கம் பல்வேறு புராணங்களிலும் குறிப்பாக சிதம்பரம் தல வரலாற்றை விவரிக்கும் ஹேமசபாநாத மகாத்மியத்திலும் விரிவாக கூறப்பட்டுள்ளது. வீதி உலாவின் தத்துவம்: பிட்சாடனராக வீதி வலம் வருவது வெறும் ஒரு சடங்கு அல்ல. இது பக்தர்களின் இல்லங்களுக்கு வந்து அவர்களிடம் உள்ள அறியாமை என்னும் இருளை போக்கி ஞான ஒளி ஏற்றி அவர்களை முக்தி நெறியில் செலுத்துவதற்கான ஒரு இறைவனின் கருணை மிகுந்த வெளிப்பாடாகும். இந்த வீதி உலா இறைவன் நம்மிடம் பிச்சை எடுப்பது போல வந்து நமக்கு அளவற்ற ஞான செல்வத்தை அள்ளித்தருவதை குறிக்கிறது.